வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சம்மனை கிழித்தது அவ்வளவு பெரிய குற்றமா என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தான் எங்கும் ஓடிப்போகப் போவது இல்லை என தர்மபுரியில் பேட்டி. வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமானின் வழக்கறிஞர்கள் ஆஜராகி விளக்கம். மாலை 6 மணிக்கு சீமான் ஆஜராவார் என பேட்டி. வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு மாலையில் வர தொண்டர்களுக்கு நாம் தமிழர் கட்சி அழைப்பு. காவல் நிலையத்திற்கு செல்லும் சாலையை தடுப்புகளை அமைத்து மூடிய காவல்துறையினர். காவல்துறையினர் ஒட்டிச் சென்ற சம்மனை படித்து பார்ப்பதற்காக தான் கிழிக்க சொன்னதாக சீமானின் மனைவி கயல்விழி பேட்டி. வீட்டில் யாரும் இல்லாத போது போன்று காவல்துறையினர் ஒட்டிச் சென்றதாக குற்றச்சாட்டு. நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை. நெல்மணிகள் நனையாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தல். புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு மிக பெரும் தேவை இருப்பதாக ஆளுநர் RN ரவி கருத்து. மாநில அரசின் இருமொழிக் கொள்கையால் அண்டை மாநிலங்களை விட நமது இளைஞர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மொழி உணர்ச்சி குறித்து தமிழர்களுக்கு ஆளுநர் RN ரவி பாடம் எடுக்க வேண்டாம். மொழி தேர்வு எது, மொழி திணிப்பு எது என்பது எங்களுக்கு தெரியும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. மொழிப்போர் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை குறித்து மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். பிறந்த நாளை ஒட்டி திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வேண்டுகோள். யார் மீது மொழியை திணிக்கவில்லை என கன்னியாகுமரியில் ஆளுநர் RN ரவி பேச்சு. தமிழர்கள் சுதந்திரமாக இல்லை என்றும் குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னை IIT வளாக நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்த மஜும்தார் கலந்து கொண்டதற்கு எதிராக திமுகவினர் போராட்டம். சாலை மறியலிலும் ஈடுபட்டு எதிர்ப்பு. திண்டுக்கல் சிறுமலை வனப்பகுதியில் வெடிகுண்டு வெடித்து உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்கச் சென்ற காவலர்கள் உட்பட 3 பேர் காயம். கண்காணிப்பு கோபுரத்தை தகர்க்க சதியா என விசாரணை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பட்டியலின மாணவனை ஆயுதங்களால் தாக்கிய விவகாரத்துக்கு கண்டனம். மதுரையில் புல்லட் பேரணி நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க செய்ய வலியுறுத்தல். தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் தொடக்கம். சேலம் வீராணம் பகுதியில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை தெரிவித்த விவகாரம். கிளினிக் நடத்தி வந்த அரசு மருத்துவர், செவிலியர்கள் உட்பட 9 பேரை சஸ்பெண்ட் செய்து சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை. தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் உண்டியலில் காந்தம் வைத்து பணம் மற்றும் நாணயங்கள் திருட்டு. CCTV காட்சிகள் அடிப்படையில் இளைஞர் கைது. மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்க தீயணைப்பு படையினர் போராட்டம். பங்குச் சந்தைகளில் இன்று கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளும் நிப்டி 300 புள்ளிகளும் குறைந்து வர்த்தகம். காவல்துறை ஒட்டிய சம்மனை படிப்பதற்காக தான் அதனை கிழிக்க சொன்னதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி கயல்விழி கூறியிருக்கிறார். இந்நிலையில் பாலியல் வழக்கில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை 6 மணிக்கு சீமான் ஆஜராகிறார். நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக நேற்று சம்மன் அனுப்பப்பட்டு இருந்தது. ஆனால் அவர் ஆஜராகாத நிலையில் இன்று காலை 11 மணிக்கு விசாரணைக்கு வரும்படி சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு நேற்று சம்மன் ஒட்டப்பட்டது. உடனடியாக சீமான் ஆதரவாளர் ஒருவர் சம்மனை கிழித்தார். மேலும் விசாரணைக்காக காவல்துறையினர் வீட்டிற்குள் செல்ல முயன்றனர். அவர்களை சீமான் வீட்டு காவலாளி தடுத்து நிறுத்தியதால் கைகலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்த காவலாளி மற்றும் சம்மனை கிழித்த சீமான் ஆதரவாளர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமானின் மனைவி கயல்விழி சம்மனை படிப்பதற்காக தான் அதனை கிழிக்க சொன்னதாக விளக்கம் அளித்துள்ளார்.
நான் வீட்டுல இருக்கேன், என்கிட்ட அதை பேசிட்டு கூட நீங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். வந்து யாருமே இல்லாத வீட்டுல வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க. நான் வந்து வெளியே வந்து பாக்குறேன், தம்பி இது மாதிரி சொல்றாரு, ஒட்டிட்டாங்க நீனா. அப்புறம் பிரஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அன்னீசியா இருந்தது அவங்க முன்னாடி வர்றதுக்கு. நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன், நான் வெளியே வரல. சரி தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்ல போலீஸ் போகணும், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிளிக்க சொன்னேன். நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை, நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் அது உள்ள உட்காந்து அது 2-3 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். காவலாளி மற்றும் சீமான் ஆதரவாளரை காவலர்கள் கடுமையாக தாக்கியதாக கயல்விழி குற்றம் சாட்டியுள்ளார். காவல் ஆய்வாளர் பிரவீன் திட்டமிட்டு 2 பேரை கைது செய்ததாக கூறிய கயல்விழி இதுகுறித்து நீதிமன்றத்தில் முறையிடுவோம் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் சீமானின் வீட்டில் சமன் ஒட்டுவதற்கு என்று தனியாக விளம்பர பலகை ஒன்று வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் தரப்பு வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் இன்று மாலை 6 மணிக்கு சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராக இருப்பதாக கூறினர். இன்று காலை 11 மணிக்கு விசாரணைக்கு வர வேண்டும் என்று 2வது முறையாக சம்மன் அவருடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்டது. அவருடைய வீட்டிலே அந்த சம்மன் ஒட்டப்பட்டது. அந்த சம்மனுடைய அடிப்படையில் இன்று மாலை 6 மணி அளவில் அண்ணன் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் மேற்கண்ட வழக்கின் விசாரணைக்காக ஆஜராகிறார். இந்த தகவலை நாங்கள் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம். துணை ஆணையர் அவர்களும் இந்த தகவலை தெரிவித்தோம். அவர்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் அளித்த அந்த தகவலை பெற்றுக்கொண்டு மாலை 6 மணிக்கு அண்ணன் விசாரணைக்கு வரும்போது அதற்குரிய ஏற்பாடுகள் விசாரணைகள் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை ஆஜராக உள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் காவல் நிலையம் வருமாறு கட்சி தலைமையகம் அழைப்பு விடுத்துள்ளது. இதனால் வலசரவாக்கம் காவல் நிலையம் உள்ள சீதேவி குப்பம் சாலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சோதனைக்கு பின்னரே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. காவல் நிலையம் அருகே சாலையில் கொட்டி கிடந்த ஜல்லிக்கற்கள் அகற்றப்பட்டுள்ளன. அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தீயணைப்புத்துறை, ஆம்புலன்ஸ் வாகனங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கூறியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழகத்தில் இன்று 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய தென் மாவட்டங்களுக்கும், அதே போன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கும் மொத்தமாக 11 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக நாளைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இன்று 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா. தனது வீட்டில் காவல்துறை சமன் ஒட்ட வேண்டியதற்கான அவசியம் என்ன என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இங்கிருந்து பெங்களூர்ல போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்க என்னை காவல் நிலையத்துக்கு வாங்குறீங்க. நீங்க இங்க வந்து விசாரிக்கலாம், இல்லை நான் வந்தவொடனே விசாரிக்கலாம். ஓடி போறது இல்லை. இங்க ஒட்டிட்டீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை வந்து வலசரவாக்கம் காவல்துறை, அது ஒட்டிடுது. ஒட்டினதை கூட உங்க வேலை முடிஞ்சிருது. இப்போ நீங்க எது கதவுல ஒட்டிட்டு போறீங்க? வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, அவங்க கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கல. ஏன்னா அழைப்பானை வாங்கும்போது கையெழுத்துணும். நீங்க ஒட்டிட்டு போனா நான் கையெழுத்து இடலை. அப்போ அது தேவையில்லைன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நீங்க ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து உங்களுக்கு விளக்கம் தருமா? எப்படி நீ கதவுல ஒட்டிட்டு போறது நோக்கம் என்ன? நான் இல்லை தலைமறைவாயிட்டேனா, வேற எங்கேயும் என்னை தொடர்பு கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேனா எப்படி? அதோட வேலை முடிஞ்சதில்லை. அப்போ கிளிக்காம போறேன். அதை என்ன அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜைறையில் மாட்டிக்கணுமா? நீ உங்க அழைப்பானைய சம்மனை இது என்னன்னு சொல்லுங்க. இது எந்த மாதிரி அணுகுமுறை? நடிகை